ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சிதம்பரம் நடராஜர் என்ற மேகநீரு என்று தங்களை பார்த்தபோது சொன்ன அருள்வெளி சித்தர், தாத்தாதான் மகாவிஷ்ணு என்று தங்களை பார்த்து சொன்ன கோடி மகான், அருள்வெளி சித்தரும் கோடி மகானும் தங்களது ஞான திருஷ்டியால் சொன்னதைப் போல சிவா விஷ்ணு ஐக்கிய சொரூபமாய் தாங்கள் இருப்பதற்கு ஆதாரமாக தங்களிடமிருந்து வெளிப்பட்ட ஒளி வடிவிலான சிதம்பரம் நடராஜரின் ஆனந்த நடன காட்சியை எடுத்துக்கொள்ளலாமா? தாங்கள் வெகு விரைவில் வெளிப்படுத்த இருக்கும் சிதம்பர ரகசியமும் தாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தி காட்டிய தில்லை நடராஜரின் ஆனந்த தாண்டவ காட்சியும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறா? உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் நம்மளை ஃபிசிக்கல் பாடிஸ்ன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். பட் வி ஆர் ஆல் லுமினஸ் பாடிஸ். நாம் எல்லாம் ஒளி வடிவமானவர்கள். நமக்குள்ளே எந்த ஒளி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் தமசோமா ஜோதிர்கமய. தமா அப்படின்னா கருப்பு, இருட்டு அப்படின்னு அர்த்தம். ஜோதினா வெளிச்சம், லைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ தமசோமா ஜோதிர்கமய என்றால் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தேவையானது என்ன? அசத்தோமா சத்கமய, ஒரு பொய்யான வாழ்க்கையிலிருந்து மெய்யான வாழ்க்கையை தேடுவது. அவ்வளோதான். ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் யுவர் மார்ச் ஷுட் பி டுவர்ட்ஸ் ட்ரூத். அப்போ அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, இந்த ரெண்டையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மிருத்யோர்மா அமிர்தங்கமய வரும். அப்போது மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அதுதான். மிருத்யோர்மா என்றால் மரணம், அமிர்தங்கமய என்றால் அழிவில்லா பெருநிலை அப்படின்னு அர்த்தம். இதுக்கான வழிமுறைகளை தான் நம்முடைய மகான்களெல்லாம் நமக்கு கற்றுத்தராங்க. வம்மின் உலகியலீர் கரமலர் மொட்டித்து ரோமம் சிலிர்ப்ப ஊர்ச்செடும் கண்ணீர், அதனால் கண்ணில் கடவுளை பார்த்த உடனே, கடவுளை நினச்ச உடனே தண்ணி வரணுமா. அந்த மூச்சு இருக்கு இல்லையா, அது ஒரு கேஸ்பிங் லெவலுக்கு போகணுமா. இந்த மாதிரி மயிர்கூச்செறிகிற அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கும். நைந்து நைந்து உருகி வனைந்து வனைந்து ஏற்றி மரணமில்லா பெருவாழ்வில் ஏற்றிடலாம் கண்டாய். அதுக்கு என்ன ப்ரேயர்? தி சொல்யூஷன் ப்ரேயர்ஸ். அந்த ப்ரேயர் ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் நம்மை மீறியே ஒரு ஹை லெவலுக்கு போகும் ஒரு குறிப்பிட்ட காலம் வர்ற போது. அதுதான் அழுதால் ஒன்றே பெறலாமே அப்படின்றது. அது அழுக இருக்கு இல்லையா, இப்போ உங்களுடைய கண்ணில் இருந்து தண்ணி இங்கே வருது. இதுதான் கடவுளுடைய காது. இங்கே தான் உன் கண்ணீர் வரணும். இந்த இடத்துல கடவுளுடைய காது இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும் நீ எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க, மெலோ ஆகிருக்க உன்னுடைய ஸ்பிரிட்டில் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதுக்காகத்தான் இவ்வளோ பிரயத்தனங்களும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி எழுதுகிற போது என்ன சொல்கிறாரு? நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக, என்னுடைய நெஞ்சம் கனமாகிய கல் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்? ஆசைகள். உலகத்தில் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகளை வச்சுருக்கேன். அதனால் நெஞ்ச கன கல், ஆசைகளால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆசைக்கூர் பக்தன் என்ற நிலையில் நான் இருக்கிறேன். இது நெகிழ்ந்து உருவதற்காக முருகனிடத்தில் தஞ்சம் கேட்டு நான் இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன். அதுக்காக தான் கந்தர் அனுபூதியை பாடுகிறேங்க வார்த்தை சொல்கிறார். இப்போ கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோன்னு ஒரு தாய்மானவர். முருகனுடைய அருளை பெற்று முருகனுடைய அருளை அடைவது எப்படின்னு சொன்ன அருணகிரிநாதரை போல நான் மாறுவது எப்போது அப்படின்னு அர்த்தம். ஐயா அருணகிரி, உன்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? உன்ன மாதிரி நிஜமான ஒரு நல்ல வார்த்தைகளை உருப்படத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களான்னு. இப்போ அருணகிரிநாதர் என்னத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு? கெடுவாய் மனமே கதி கேள். மனமே, மனம் அழியணும். ஆசை தானே மனத்துக்கு காரணம். கெடுவாய் மனமே, மனமே நீ அழிய வேண்டும். கதி கேள், அதுக்கு நான் வழி சொல்கிறேன் கேளு. என்னது?
கரவாது இடுவாய். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஒழிச்சு வைக்காமல் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணு. கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அதனால் ஒன்றுக்கிறத கரவாது இடுவாய். வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். எப்பயும் முருகப்பெருமானுடைய அந்த பாதங்களை நினைத்து கொண்டிரு. ஓ கருதா மறவா நெறி காண உன் இருத்தாள் வனஜம் தரை என்று இசைவாய். முருகா உன்னை நான் நினச்சேன்னா மறந்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ மறந்தாலன்றோ நினைப்பதற்கு நினைத்தேன் என்றால் மறந்துட்டேன்னு அர்த்தம். அதனால் கருதா மறவா நெறின்னா டிசிப்ளின் காண உன் இருத்தாள் உன்னுடைய 2 பாதங்கள் வனஜம் என்றால் தாமரை தரை என்று சிவாய். அப்போ முருகருடைய 2 பாதம் எங்கே கொடுப்பார் அவருன்னா உன்னுடைய இதே தாமரையில் கொடுப்பார். யோகி ஹிருத் பத்ம வாசினே. யோகிகளுடைய இருதய பத்மத்தில் தாமரையில் பகவானுடைய பாதங்கள். யோகி ஹிருத் பத்ம வாசினே இந்த இடம். அப்போ முருகப்பெருமான் நம்ம இடத்துல இங்கேருந்து ஆரம்பித்து 4வது சக்கரமாக இங்கே இருக்கான். நீ முருகனை பிடிச்சிட்டியானா அந்த ஆள் இங்கே கொண்டு போவான். இது அம்பாள் இருக்கிற இடம். இதுதான் ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பிளாக் பாக்ஸ்ன்னு தேடுவாங்க. அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அதெல்லாம் பிளாக் பாக்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி உன்னுடைய பல்வேறு பிறவிகள் இருக்கு இல்லையா, செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பெரும் எடுத்து எடுத்து எழுத்தேனுங்கிற மாதிரி அதனுடைய பதிவுகள், அதனுடைய இம்ப்ரிண்ட்ஸ், அதனுடைய வாசனாதிகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் அதுக்கு என்ன பேர் நீலகண்டம். நீலம்னாக்கா விஸ்வம்னு வச்சுக்கோ, கண்டம்னா கழுத்து. இப்போ இந்த இடத்துல இருக்குது. இங்கே யார் இருக்கா? அம்பாள் இருக்கா, பராசக்தி இருக்கா. நீ முருகனை பிடிக்கணும், அவன் உன்னை அம்பாள் கிட்ட கொண்டு போவான். அம்பாள் என்ன பண்ணுவான்? உன்னுடைய பல்வேறு பிறவிகளுடைய கர்மாக்களை கழிப்பதற்காக உனக்கு உறுதுணையாக நிற்பாள். அதுக்கு பின்னாலே நீ இந்த இடத்துக்கு வருவ. இது சிவன் இருக்கிற இடம். இந்த இடம் இது முருகனை பிடிச்சி அம்பாளுடைய கருணையினால் கர்மாவை கழிச்சு இந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டியிருக்கோம். இதுதான் சிவன் இருக்கிற இடம். இப்போ நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீல வண்ண கண்ணா வாடா அப்படின்னா ஒரு புள்ளங்கள் ஊற்றின்னு பாம்பு மேலே டான்ஸ் ஆடுற கிருஷ்ணன் ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கார் இல்லையா, அதனால தான் நீல வண்ண கண்ணன், ப்ளூ கான்ஷியஸ்னஸ், பிந்து மாதவ், நீல் பிந்து மாதவ், நீளமான பிந்தியா வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாதவம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்த நம்ம ரீச் பண்ண வேண்டியிருக்கும். அது ஆயிட்டு நீ தவம் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ 6 வந்துட்டு இந்த இடத்துல 4, 5, 6 வந்து இந்த இடத்துல உனக்கு 7வது இடம் இருக்குது. அதை அடைவதற்கு 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி அப்படின்னு வள்ளலார் சொல்வார். 7வது திரை இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் உனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்மிக் கான்ட்ராக்ட். இங்கேருந்து அது ஆரம்பிக்கும். இப்போ 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி. என்ன ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஒரு கோல்டு கலரில் ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன் நான் அந்த இடத்துல. ஜோதி மலை உண்டாச்சுதடி. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வாஸ் அன் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன. யாருக்கே தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா? நான் ஒழிந்து நீயாக வேண்டும். அப்போ கடவுள் தான் எனக்குள்ளேயே இருந்தார். மை பாடி பிகேம் த டெம்பிள் ஆஃப் காட். நான் ஒழிந்து நீயாக வேண்டும். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் என்பது அதை தான். கடவுளும் நாமும் 2 கலந்து போகிறோம். நாழி அப்பும் நாழி உப்பும் அப்படின். ஒரு படி தண்ணியில் ஒரு படி உப்பை கொட்டினா 2 படி இல்லை, ஒரு படி தான். கரைந்து போதல் அப்படிங்கிறது. அந்த நிலைகளை அடைகிற போது ஜோதி மலை உண்டாச்சு தடி. நான் பெற்ற பேர் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? சாமி அறிவாரடி. அப்படி சாமிக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போ என் உடம்புக்குள்ளே சாமியே வந்துட்டார். நானும் சாமியும் ஒன்றாயிட்டோம். நான் வேறு நீ வேறு என்னாது இருக்கும் பகவதீதத்தை அடைஞ்சிடுறோம். சாமி அறிவாரடி அப்படி. ஒரு பாகவதர் கச்சேரி பண்ணுறார். இந்த தேவரின் குலம் காக்கும் திருமகனே அப்படின்னு வருது இல்லையா, தேவர் ஃபிலிம்ஸு, தேவர் படத்தில் வரும். 2 வரி பாடுங்க. மதுரை சொம்மு பாடுறாரு. வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு லெவலுக்கு மேலே அந்த சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? கையை 2ஐயும் தூக்கிட்டு அப்படி போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஒன்றால்.
அந்த மாதிரி அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதிமலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்ல தெரியல. ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார் வள்ளலார். இது என்ன மெடிடேஷனில் ஒரு டெக்னிக். நீ படுத்துக்கிட்டு கண்ணு மூடின்னு கணைக்கால் இரண்டும் கதிரவேல் காக்க, வட்ட கோத்தே வெல்வேல் காக்க, பிட்டம் ரெண்டும் பெருவேல் காக்க, நாபி கமலம் நல்வேல் காக்க, இப்படி வருஷம் சொல்லிங்கன்னு வர்றபோது அந்தந்த பார்ட் ஆஃப் த பாடியை நீ மைண்டில் கொண்டு வருவேன். இது ஒரு பிரயத்தனம். இதே தான் அந்த ஐருங்கெல்லாம் பண்ணுறது. ஐருங்க என்ன பண்ணுறாங்க, கனிஷ்டிகாபியாம் நமக, மத்தியமாபியாம் நமக, நேத்திரத்திரையாய ஓஷாத் அப்படின்னாங்க. இதே தான் மெடிடேஷன் டெக்னிக். இது அந்தந்த பார்ட் ஆஃப் த பாடியை நீங்கள் மைண்டில் கொண்டு வரீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அதனால் சண்முக கவச்சமாகட்டும், கந்தசஷ்டி கவசமாகட்டும், இல்லை நம்ம ஸ்கந்தகுரு கவச்சம்னு சொல்லி சேலத்தில் இருந்தார் இல்லையா சாமி, சாந்தானந்த சாமி, அவர் ஒன்று எழுதிக்கிறாரு. இந்த மாதிரி கவச்சங்கள் எல்லாமே மெடிடேஷன் டெக்னிக்ஸ். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நூற்றுக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது. அதில் இது வந்து ரொம்ப சிம்பிள். நீ படுத்துக்கிட்டு அந்தந்த வரிகள் வர்றபோது அந்தந்த பார்ட் ஆஃப் த பாடியை நீ நினச்சிக்கணும், அவ்வளோதான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீ ஹையர் லெவல்ஸுக்கு போகிற. நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு. நாக்கில் சரஸ்வதி இருக்கா? நிஜமாகவே இருக்கா? நம்ம எல்லாருடைய உடம்புலையும் எல்லா கடவுளையும் இருக்குது. உங்கள் கை இருக்குது இல்லையா, இது இந்த கால் இருக்குது, அது விஷ்ணு. கை ஒன்று. நம்ம நெஞ்ச குகையில் இருக்கிறவன் முருகப்பெருமான். கைன்றது இந்திரன். பஞ்சபூதங்கள் இல்லையா, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் கைன்றது. அப்போது மனசில் இருக்கிறது யார்? சந்திரன். உன்னுடைய ஹார்ட்டில் இருக்கிறது யார்? நெஞ்ச குகையில் முருகப்பெருமான். பாதம் விஷ்ணு. உன்னுடைய வயிற்றில் இந்த இடத்துல இருக்கிறது பிள்ளையார். இப்படி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எனி மெடிடேஷன் டெக்னிக் சென்டர்ஸ் அரவுண்ட் தட். அந்தந்த பார்ட்டு அந்தந்த சக்கராஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வர்றது. அப்போது இந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்றது என்னென்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு நீல ஜோதி இருக்குது. அதுதான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் நீ ஆலயில் பார்த்தாலும் சொல்லி ராதா ருக்மணி கூட குடும்பம் நடத்தினுங்கிறாருன்னு சொல்லி அதெல்லாம் ஓகே. அவர் ஒரு ஹியூமன் லெவலில் இருந்து அந்த அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் படிக்கிற பாகவதம் மகாபாரதம்லாம். ஸோ கிருஷ்ணா வாஸ் கிவன் த போஸ்டிங் டு கமாண்ட் யுவர் ப்ளூ கான்ஷியஸ்னஸ். அதான் நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா, நீல் பிந்து மாதவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அதுதான். இப்படி உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஹையர் லெவல் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், இதோட நின்றுறோம். வி வேஸ்ட் அவர் டைம் இன் கெட்டிங் இன் டு தீஸ் திங்ஸ். இது ஒரு ஹையஸ்ட் லெவல். இந்த ப்ளூ லைட் இந்த இடத்துல வர்றதுன்றது. லவ் வேறு, லஸ்ட் வேறு. லஸ்ட்னா காமம், லவ்னா காதல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தமை நன்னெறி குவிப்பது நமச்சிவாயமே அப்படின்னா என்ன? கடவுளை கூட காதலிக்கலாம். இது பாருங்க, என்னுடைய நெத்தியிலேருந்து ஒரு ப்ளூ லைட் போதா இந்த இடத்துல, இதுதான் அந்த கண் ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒரு ஒயிட் பீம் போகும். இதுதான் நான் சொன்னேன் 7வது திரை. இந்த இடத்துல போகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன் நான். இப்போல்லாம் எப்பயோ பார்த்துட்டேன். ஐ ஹவ் சீன் திஸ் பிஃபோர் 25 கூட இல்லை, 35 இயர்ஸ். அதெல்லாம் எந்த காலத்துலையும் பார்த்து முடிச்சிட்டேன். அதனால் நான் பேசுகிறது வந்து அனுபவங்களால் பேசுகிறேன். அப்போது நமக்கு புரியுது. இந்த பாடல்களை படிக்கிற போது இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு புரியும். ஏன்னா வி ஹாவ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கே தெரியும். நீ ஒரு உப்புமா கிண்டி பார்த்துட்டேன்னு என் உப்புமான்றது என்னன்னு உனக்கு தெரியும். அதை விட்டு பேப்பரில் உப்புமான்னு எதுனா என்ன வரப்போகுது? அதனால் நகி நகி ரட்சத்தி டுக்குருங்கரணே, இலக்கணமாக இருக்கிறது, புக்கில் படிக்கிறது, இதெல்லாம் எதுவும் உதவே உதவாது. அதனால் அனுபவங்கள் வரணும். அந்த அனுபவங்கள் நாம் தான் தேடணும். எனி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் டு ட்ரை தட். தி டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட். ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குங்கிறது நீ சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அது முயற்சி பண்ணுறதில்லை. ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இதுலேயும் மாட்டிக்கிறாங்க. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். கடவுள் அவனை அடைவதற்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கையை நாம் சாப்பிட்றதுக்கும் சாணி போடுறதுக்கும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஊர் சுற்றத்துக்கும் யூஸ் பண்ணி ஒரு நாள் மண்டை போட்டு சேர்த்து போடுறோம். அதனால தான் நமக்கு பெரிய நிலைகள் கிடைக்கிறது இல்லை.
நீங்களும் ஒரு வள்ளலார் மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய நிலைகளை எல்லாம் அனுபவிக்க முடியும். அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களையும் கடவுள் தான் படித்தார், உன்னை தான் கடவுள் தான் படித்தார். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்திகள் எல்லாம் உங்கள் உடம்புல இருக்குது, எல்லா உடம்புலையும் இருக்குது. நம்ம உடம்புல மாத்திரம் இல்லை, எறும்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கிறார். வள்ளலார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் என்னது தான். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார், என்னுள் இருந்தார். உலகத்தில் எல்லா ஜீவராசிக்கிட்டையும் ஈஸ்வர சர்வபூதானாம்னு கடவுள் தான் இருக்கார். அவர் எல்லாத்திலையும் கடந்து எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதனால தான் அவர் பேர் என்ன? கடவுள். எல்லாம் கடந்து நமக்கு உள்ளத்தில் இருக்கிறவன். அதனால் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நெஞ்சே. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் அவன் தான் இருக்கான். வெள்ளத்தில் உண்ணானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறவனும் வேங்கடமலை மேலே பெருமாளாக சேவை சாதித்து கொண்டிருப்பவனும் எங்கே இருக்காங்க? யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் தான் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த உலகத்து விஷயங்களை தான் நினச்சின்னுக்கிறோம். அரசியலில் என்ன நடக்குது, சினிமாவில் யார் என்ன பண்ணாங்க, கிரிக்கெட்டில் என்ன நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் அதை விட்டு பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அக்கத்து வீட்டில் இருக்கிறது, சொந்தக்காரங்க என்ன, நாங்கள் இதை பற்றி பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சுடுகாட்டில் அவங்க ஒரு பெட்டு, நாம் ஒரு பெட்டு. அவங்கள பற்றி நாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி நினச்சி வைக்கணும்? எவன் கேட்டு போனால் நம்மளுக்குண்ணா நாம் வந்த வழியை பார்க்கணும். நமக்கு ஆயுஸ் கம்மி. உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல, 100 வருஷம் இருந்தாவே பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இருக்கிற குறிப்பிட்ட டைமுக்குள்ளே we should know that we should proceed faster because we are running short of time. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகம். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடை சொல்லு. இந்த உலகத்திலேயே பெரிய இது அதுதான். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இருக்கவே நம்ம ரொம்ப நெருங்கி பழகி பேசி எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் எங்கே இருக்காங்க? அவ்வளோதான். ஒரு 2 days 3 days we will be affected and we will be crying for them. After that, no, we can't be 24 hours thinking about them. அப்படி நினைக்க முடியும்னா கடவுளே நினச்சி தொலைச்சிருப்போமே. அப்படி நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி 24 மணி நேரம் சுவாச நிஸ்வாசம்னு வாங்க, மூச்சு காற்றுலேயே கடவுளை நினச்சிக்கினே இருக்கிறது. கருதா மரவா நெறிக்கானுங்கிறது அந்த நிலை தான். நம்மளால் முடிவதில்லை. அதனால் பட்டணத்தார் ஒரு ரோட்டில் போயின்னு இருந்தார். யாரோ ஒரு ஆள் இறந்து போனான்னு எல்லாரும் அந்த மேலே வந்து அழுதுகின்னு இருந்தாங்க. இவரும் ஊந்து அழ ஆரம்பிச்சார். ஊன்னு எல்லோரும், ஏன் சாமி இறந்தவர் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு நீங்கள்லாம் அழுவுறீங்க. நீங்கள் இறந்து போகிற போது எனக்கு இன்ஃபர்மேஷன் வராது இல்லை, அதனால் உங்களுக்காக தான் இப்பயே அழுகுறேன்னாரு. ஐ எம் கிரைங் ஃபார் ஆல் ஆஃப் யூ பிகாஸ் ஐ மே நாட் நோ வென் யூ ஆர் டேயிங் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்வார். அதனால் வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் வைத்து கொண்டு, அதாவது இந்த உலகம் இருவேறு உலகத்து இயற்கை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கடவுள் உங்கள்கிட்ட அறிவு கொடுத்துருக்கிறாரு, அன்பு கொடுத்துருக்காரு. அதை வச்சு யாரையும் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் அன்பாரு. கடவுள் கொடுத்துரு அறிவு இருக்கு இல்லையா, அதை வைத்து கொண்டு உனக்கு வேண்டிய வயிற்றுப்பாட்டுக்கு உள்ளது தேடுறது, நாலேஜை தேடுறது, அதெல்லாம் பண்ணிக்கோ. அதெல்லாம் இந்த பூமிக்கு உள்ளது தான். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதல் வேறு. திருன்னா என்ன? துட்டு. அப்போ இந்த உலகத்தில் நீ வாழணும்னு சொன்னால் உனக்கு துட்டு வேணும். ஏசுநாதர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, டு ஹூம் வி ஷுட் பே டேக்ஸஸ் அப்படிங்கிறான். நீ கடவுளுடைய பிள்ளையாச்சு அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாரு, இந்த துட்டு இருக்குது, இது மேலே யார் படம் போட்டிருக்கு அப்படின்னு. ஜூலியஸ் சீசர் இருந்தாங்க. ஸோ வாட் இஸ் டியூ டு தி எர்த் பே டு சீசர், வாட் இஸ் டியூ டு காட் பே டு மீ அப்படின்னு. வாட் இஸ் டியூ டு காட் யூ கிவ் இட் டு மீ. இந்த உலகத்துக்கு என்ன வேணும் ஜூலியஸ் சீசர் கொடு அப்படின்னா. அப்போ இது வேறு அது வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு. என்ன துட்டு கிட்டு வச்சுன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்று, தெளியராதல் வேறு. தெளியராதல்னு என்ன? ஞானி ஆகிறது. இப்போ ஞானி ஆகிறது எப்படி? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல். எல்லாத்த பற்றியும் யோசனை பண்ணி பக்காவாக தெரிஞ்சுக்கிறது. நம்ம பேசுகிறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த தத்துவங்களை வெளியே சொல்கிறது தான் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல். இந்த பேசுகிற டைமு அதை தவிர மீதி நேரத்தில் என்ன செய்யும்? எண்ணமிட்டாலே போதும், உள்ளே ஆனந்தம் ததும்ப காண்பாயடா அப்படிங்கிறார். அப்படி கண்ண முடின்னு உட்காந்து
உள்ளுக்குள்ளோ சமுத்திரத்தோட ஜலம் எப்படி அடிக்குதோ அந்த மாதிரி உனக்குள்ள சந்தோஷம் ததும்புவதே நீ பாவாய். ஆனந்த வெள்ளத்து அமித்து வித்தான் காணேடி. அப்படியே ஒரு டப்பில் சந்தோஷத்தை போட்டு முக்கிய எடுத்த மாதிரி கடவுள் எனக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துருக்கான் அப்படின்றது அனுபவம். அதனால் ஆன்மீகம் என்றது ரொம்ப பெரிய பாஷை. நீங்கள் இந்த உலகத்தில் இப்போது லௌகியத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை தேடுகிற காலம் உங்கள் வாழ்க்கையில் வரல. பிகாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நாட் எட் ஓவர். உங்களுக்கு இன்னும் சாப்பிட்ணுன்னு இருக்குது, ட்ரெஸ் பண்ணணுன்னு இருக்குது, லவ் பண்ணணுன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை முடிச்சப்புறம் தான் நீ அங்கே வரும். நீ பசியாகிறன்னு வை, அப்போ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணும். அப்போ நீங்கள்லாம் பசியாக இருக்கீங்க, அதனால் இது வேணும் அது வேணும் லட்டு வேணும் பூந்தி வேணும் உங்களுக்கு இருக்குது. அதனால் சாப்பிட்டு உக்காந்துருக்கேன்னு வை, பாதாம் கீர் கொடுத்தா கூட வேணுங்க வாந்தி வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு. நீ வாந்தி வர ஸ்டேஜுக்கு போ, எல்லாத்தையும் முடிச்சிடு. தென் த வேர்ல்டு வில் நாட் டெம்ப்ட் யூ. அதுக்கப்புறம் ஒன்று இந்த உலகம் டெம்ப்ட் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா யூ ஆர் ஃபினிஷ் வித் ஆல் யுவர் வாசனாஸ். ஏன் இப்படி திங்க் பண்ணிக்கினே போங்க, உங்களுக்கு ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கும், அப்படி ஒத்த தொண்டொரு கூட்டு கண்டாயன்ற மாதிரி அப்படி தேடுகிறவர்கள் இருக்கிறவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு தான் இந்த கோயில் குழல்லாம். இல்லைன்னா நானே சொல்கிறேனே, கடவுள் நீ தான், உங்கள்கிட்டயே கடவுள் இருக்குது, எறும்பு கிட்டே கூட கடவுள் தாங்குதுன்னு சொல்கிறேனே. எதுக்கு இவ்வளோ கோயிலெல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன்னா, ஒத்த சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்மல தத்துவம், நிர்மல தத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தில் மோகமற்ற நிலையை அடைவாய். அதனால் எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும். அந்த மாதிரி வருகிற போது உனக்கு அடுத்த நிலைகளுக்கு நீ போன்னு அர்த்தம். நிர்மோகத்துவம் என்றால் எந்த எண்ணங்களும் இல்லாத மோகம் இல்லாத நிலை வருகிற போது நிர்மோகத்வே நிர்மல தத்துவம், தெளிவான எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த உலகம் நீ ஒரு சினிமா கோட்டைன்னு நினச்சிக்கோ. சினிமா கோட்டையில் போகிற போது என்ன இருக்குதாங்க, ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் தாங்குது. லைட் ஆஃப் பண்ணி ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே அந்த வெள்ளை ஸ்க்ரீனில் காதல் காட்சி வரும், குவார்ட்டர் சீன் வரும், பெட்ரூம் சீன் வரும், அழுகை சீன் வரும், சிரிப்பு சீனி வரும், எல்லாம் தான் வரும். அந்த ப்ரொஜெக்டர் தான் நம்ம மனசு. இந்த மனசு என்ன பண்ணுது, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் நம்ம காட்டினேங்குது. சம்டைம்ஸ் சோகம், சம்டைம்ஸ் சுகம், சம்டைம்ஸ் ஹேட், சம்டைம் லவ், மாற்றி மாற்றி சினிமா காட்டினேக்குது இதெல்லாம். அதனால் இந்த மனசை அடுக்கணும். மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே, சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. தாய்மானம் என்ன பண்ணோம், மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. மனசில் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாமல் இருந்தால் அது எல்லா தர்மங்களை விடவும் பெருசு. அப்போ என்ன பண்ணுறது, புறந்தூய்மை நீரால் அமையும். நீ போய் குளிச்சியானாக்கா சோப் போட்டு ஷாம்பு போட்டு எக்ஸ்டர்னலி வில் பிகம் பியூர். மனம் தூய்மை வாய்மையால் காணப்படும். மனசை எப்படி பண்ணணும், சோப்பெல்லாம் போட்டால் போகாது, மனசு சுத்தமாகாது, வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை எனப்படுவது யாது, எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி நடக்கணும். அப்போ மனம் நினைக்கும், மொழி மெய், மனம் மொழி மெய், வாச்சா மகோச்சரம்ன்றது இது தான். இந்த மூணும் லயப்படணும், அதுதான் வாய்மை. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், உள்ள ஒரு மாதிரி இருக்கோம், வெளியே ஒன்று பேசுகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை முழுமை அடைவதில்லை. ஸோ யூ ஷுட் ஹாவ் தி கட்ஸ் ஆர் கிளாரிட்டி டு லிவிங் வேல்யூஸ், தென் யூ வில் பி யுவர் செல்ஃப். யூ நீட் நாட் பிரிட்டெண்ட். நீ தப்பி தவறி பொய் சொன்னியானாக்கா அந்த பொய்யை ஞாபகம் வச்சுன்னு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். நீ உண்மை தான் சொன்னேன்னா எப்போ கேட்டாலே அதே தானே சொல்ல போகிற, ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஸோ இது மூணையும் லயப்படுத்தணும், மனமொழி மெய்கள், அதுதான் வாய்மை எனப்படுவது. அது வந்தால் புரை தீர்ந்த நன்மை பயக்கும். இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்படுத்தலை, யாரை பற்றியும் கவலைப்படுத்தலை. அண்ட் யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் அதர்ஸ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் அப்ரிசியேஷன். ரெண்டும் போய் அப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ ராங், ஃபால்ஸ், அண்ட் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அவன் யார் உன்னை பற்றி ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லையா? இஸ் ஆல்சோ லைக் யூ. ஒன் மோர், ஒரு கடலில் ரெண்டு அலை இருந்தால் அவன் ஒரு அலை நீ ஒரு அலை, அவனும் அலையிறான் நீயும் அலையிற. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. நம்மளோட பெரியவங்க நினச்சி யாரை பார்த்து நீ மெர்சலாக வேண்டியதில்லை. நம்மளோட சின்னவங்கன்னு நீ யாரையும் இன்சல்ட்டும் பண்ணக்கூடாது. யூ கேனாட் ஹியூமிலியேட் தம்.
அப்போ பெருசு சிறுசெல்லாம் இல்லாமல் ஒரு ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட், அதுக்கு சமநிலைன்னு பேர், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது. இப்படி வந்தோம். உனக்கு எந்த காரண காரியமும் இல்லைன்னா உன்னால் அப்படி இருக்க முடியும். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு யாராலையும் ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை, நானே வசதியாக தான் இருக்கிறேன். ஸோ ஐ நீட் நாட் காம்ப்ரமைஸ், ஐ நீட் நாட் பட்டர் யூ, ஐ நீட் நாட் கேட்ச் யூ. இல்லை, ஐ லீவ் த வே ஐ வாண்ட், தட்ஸ் ஆல். ஐ எம் நாட் பாதர் அபவுட் யுவர் அப்ரிசியேஷன் ஆர் அபவுட் யுவர் கிரிட்டிசிசம். பொக்கேஸ் ஆர் பிக் பேட்ஸ்னுவாங்க. அது அந்த மாதிரி நீ கூட ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், உன்னுடைய தேவைகளை குறைச்சிக்கோ. யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன். உனக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ நீ யாருக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணும்? உனக்கு ஒரு வேலை ஆகணுன்னா தான் மேனேஜரை பட்டர் பண்ணணும், முதலாளியை பட்டர் பண்ணணும், ஸ்டாஃபை பட்டர் பண்ணணும், எல்லாம் பண்ண வேணும். உனக்கு எதுவுமே யாராலையும் ஆக வேண்டியதுன்னா போங்கடா அந்த மாதிரி. இல்லை, நான் ஒரு ஆளை நீ ஒரு ஆளை. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் அதுதான் வாழ்க்கை. ஆதிசங்கராச்சாரியார் கேள்வி கேட்குறாரு, கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிறார். சம்சாரன்றது என்ன? இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பழத்தினுடைய எசன்ஸ் என்ன? அதை புழிஞ்சு வர்ற ஜூஸ். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பல்வேறு அனுபவங்கள் இருக்கு இல்லையா? வாழ்க்கை என்ற பழத்தினுடைய பிழிவுகள், பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் சம்சாரத்தினுடைய கிம்சாரம். கிம்சாரே சம்சாரம்னா சம்சாரே சாரா, வாழ்க்கையில் பெறுகிற அனுபவங்கள் தான் அதனுடைய சாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் குட். ஸோ சி ஐ வில் லிவ் ஃபார் 77 years. இன்னும் கொஞ்சம் 4 நாள் வந்தால் 77 வயசு ஆகிடும். ஓகேவா? ஸோ ஐ காட் ஸோ மச் எக்ஸ்பீரியன்சஸ். எவ்வளோ விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான அனுபவங்கள். பார்த்தது, படித்தது, கேட்டது, ருசித்தது, ரசித்தது, இல்லை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ யூ கெனாட் காம்பன்சேட் மை எக்ஸ்பீரியன்சஸ். புக்கு படித்து வந்துடுமா அனுபவம்? எவ்வளோ விதமான அனுபவங்கள் தேவைப்படும் இல்லை? அப்ரிசியேஷன், கிரிட்டிசிசம், மானம், அவமானம் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ காட் இஸ் மோல்டிங் யூ, காட் இஸ் மேக்கிங் யூ ஏ PhD. இல்லை, இஸ் மேக்கிங் யூ PhD பை கிவிங் யூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப். நீயும் அந்த மாதிரி அனுபவங்களை அவாய்ட் பண்ணாத. எல்லா அனுபவங்களும் தேவை தான். ஒரு பாயசம்னா என்னான்னு உனக்கு தெரியணும், வத்த குழம்புன்னா என்னன்னு தெரியும். அட் த சேம் டைம் பாவக்காய் வேணான்னு சொல்லாத, பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அக்செப்ட் பாவக்காய் ஆல்சோ. 6 சுவைகளும் தேவை இல்லை? எல்லா விதமான அனுபவங்களும் தேவை தான். ஒரு தெய்வ அவதாரம் தனது அவதார நோக்கம் முடிந்தவுடன் தனது டிவைன் எனர்ஜியை மக்கள் வணங்குவதற்கு ஏதுவாக ஒரு கல்லிலோ அல்லது சிலையிலோ இங்கு பூமியில் பிரதிஷ்டை செய்துவிட்டுத்தான் தங்களுடைய ஹெவன்லி அபோர்டுக்கு திரும்புவார்கள் என்று தாங்கள் முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லல. இந்த உலக வாழ்க்கை என்பது மனித சரீரத்தில் ஆத்மா வசித்து கொண்டு பல்வேறு அனுபவங்களை பெறுகிறது. ஆத்மா இஸ் a indwelling spirit and the container is the body. So using the body of Mevai Kanmuku Sevi, the Atma is undergoing the experiences. So a time comes when the experiences are still pending, அப்போ டெத்து நடக்குது. Death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி என்பது மரணித்தால் அன்றி அழகான வண்ணாத்தி பூச்சி வராது. அதனால் புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டர்பில்லர் சேர்த்து பட்டர்ஃப்ளை வரதுக்கான. பட் வென் யூ ஹவ் ஃபினிஷ்ட் வித் ஆல் யுவர் வாசனாஸ், இன்னும் எந்த எண்ணங்களும் இல்லை அப்படிங்கிற நிர்மோகத்வே நிர்மல தத்துவம், மோகமற்ற நிலையில் நிர்மல தத்துவம்னா திருப்பியும் வெள்ளை ஸ்கிரீன் வந்துச்சு சினிமா கொட்டையிலன்னு அர்த்தம். நோ மோர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் பெண்டிங். அந்த நிலை வருகிற போது இந்த உடம்புல நாம் உலகத்தில் இருக்கிற காலத்திலே உடம்பு வேற ஆத்மா வேற பிரிஞ்சிடும். ஒன்று வேடிக்கை பார்க்கும். இதுதான் உடலோன் தனி உயிரோ நோக்கொட்டி பார்த்திடுதல் அப்படிங்கிறது. பாடியும் ஆத்மாவும் ஒன்றுக்கு ஒன்று இந்த உலகத்திலே பார்க்கும். அதுதான் லிபரேஷனுங்கிறது. இப்போ நீங்களாம் இங்கே உட்காந்து இருக்கீங்க, யூ ஆர் த சாய்ஸ் நோ. ஆனால் இதே நேரத்தில் எங்கேயோ ஜெயிலில் கீழில் தியாரில் இன்னொரு இடத்துல உட்காந்துக்கிறான் பாளையங்கோட்டில்னா, ஈ ஹஸ் ஃபுட்டு, ஈ ஹஸ் ஸ்லீப், ஈ ஹஸ் காட் எவ்ரி திங். இவன் வேலை செஞ்சால் சம்பளம் கூட கொடுப்பாங்க அங்கே. பட் உங்களுக்கு இருக்கிற இந்த ஃப்ரீடம் இல்லை. நீங்கள் இப்போ என்ன வேணால் பண்ணலாம், கோயிலில் வரலாம், போகலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், சாப்பிட்லாம். யூ அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். அந்த மாதிரி எ சோல்
when it comes out of the jail of the body, gets unlimited freedom. அது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணணும், நிறைய தவம் செய்யணும், அப்போ உனக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், நிவிர்த்தி, இந்த மாதிரி தேவர்களாக இருக்கிற போஸ்ட் கிடைக்கும். என்ன பாவா அப்படின்னா, நீங்கள்லாம் கலெக்டரா? இல்லை இல்லை. கவர்மெண்ட் செக்ரட்டரியா, ஜட்ஜா? இல்லை இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த படிப்பு படிக்கலை. உங்களில் யாரோ ஒருத்தன் ஏஎஸ் படித்தான், ஐஆர்எஸ் படித்தான், ஐஎஃப்எஸ் படித்தான், அவனு கலெக்டரு, கவர்மெண்ட் செக்ரட்டரியாக மாற்றுறாங்க, அவங்க உங்களை ரூல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய சம்பளம் எல்லாம் வந்து நீங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் போகுது. அந்த மாதிரி தேவர்கள் என்பவர்கள் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம், அவங்களுக்கு போடுற படையில் தான் அவங்களுக்கு போகுது. ஆனால் த ரூலர்ஸ் ஆர் பீயிங் கேர்ட் பை த ரூல்டு. புரியுறதா? அப்போ அந்த ஒரு கலெக்டரு ஒரு 55லேருந்து 58 வயசு ஆனவுடனே அவன் ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண, உன்ன மாதிரி தான் அவனும், உனக்கு பக்கத்து வீட்டில் இருப்பான் ரிட்டையர்டு ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தேவர்கள்ன்றது ரிட்டையர்மெண்ட் கமாடிட்டி. அவங்க ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அவங்க ரிட்டையர் ஆகிட்டு இந்த உலகத்தில் வந்தப்பறம் அவங்க தே கேன் டூ எனிதிங். அவங்க இன்னும் ஃபர்தர் பண்ணிக்கலாம். பிகாஸ் தே ஹேவ் எக்ஸ்போசர்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் அண்டு அந்த ஐஏஎஸ்ஸில் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம், கான்ட்ராக்ட்ஸ் அதிகம். அது வேறு விஷயம். அந்த மாதிரி தேவர்களாக இருந்தவங்க திருப்பியும் உலகத்துக்கு வராங்க. அரிதறிது மானிடர் ஆதல் எளிது. அதுக்கப்புறம் தானமும் தவமும் தாம் சிவராயின்னு வானவர் நாடு வழி திறந்திடுமே. தேவர்களாக இருந்து முடிச்சுட்டு நீங்கள் திருப்பியும் பூமிக்கு வர்றீங்க இல்லையா? அப்போ தானம் தவமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போது again you will come to the earth. Then you are a rishi, you are a siddha or a type of a spiritual being. அந்த மாதிரி ஒரு நிலையை நீ அடையிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலில் ஒன்று உட்கார வைப்பாங்க. ஏதோ ஒரு கோயில் கட்டின்னு இருக்கிறாங்க, நீ முருகரை பூஜை பண்ணுற ஆள். அப்போ ஒன்று இந்த மாதிரி கோணாம்பட்டியில் ஒரு முருகர் கோயில் வருது, நீ அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கோணாம்பட்டியில் இருக்கிற முருகர் கோயிலில் இருக்கிறது வேறு, பழனியில் இருக்கிறது வேறு, திருச்செந்தூரில் இருக்கிறது வேறு, திருச்செந்தூரில் இருக்கிறது வேறு, எல்லாம் போஸ்டிங். லைக் தட் யூ கேன் என்ஜாய் தி என்ன சொல்கிறது accrued benefits of your exposures and experiences by sitting in some temple. இதுக்கு மேலே உனக்கு இருந்தால் நீ நட்சத்திரம் ஆகலாம். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன் வள்ளல சொல்கிறது அதுதான். ஒரு அருந்ததி இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட நல்ல பேர் எடுத்தா அவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணான். அதனால் அவளை என்ன ஆக்கிட்டாங்க, அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன உடனே அந்த கல்யாண பொண்ணை அம்மி மேலே கால் வச்சு அருந்ததியை பாருமா நீயும் அவளை மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அருந்ததி நட்சத்திரம். மிருகசீரிஷம்ன்றது என்ன, 4 மான்களுடைய கலவை. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம். துருவம் யார், அவங்க அம்மா இறந்து போயிட்டா, அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கின்னு 2வது பொண்டாட்டியோட பிள்ளையை கொஞ்சிக்கின்னு இருந்தான். இவனுக்கு வருத்தமாகிடுச்சு. நாரத சொல்கிற இந்த நாய் கிடக்கிறான், நாராயணன் தான் உங்கள் அப்பான்னு சொன்னான். அவன் நாராயணனை பிடிச்சான். பெற்ற தாயினும் ஆயனும் செய்யும் நலந்தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாம். அப்போ துருவ நட்சத்திரம் ஆகிட்டான். ஆருத்ரான்றது என்ன, ஒரு ரெட் ஐடு புல். அப்போ ஆருத்ரா நட்சத்திரம். இந்த மாதிரி நீ வந்து விண்மீன்கள் ஆகலாம். இந்த உலகத்தில் தரை மீன்கள் உங்களுக்கு தெரியும், மச்ச கூர்மம் வராக இப்படி வருது. அதுக்கு மேலே நீ விண்மீன் ஆகலாம். அது ஒரு ஹையஸ்ட் லெவல். அதுக்கு மேலே ஒரு போஸ்ட் இருக்குது. அது என்ன, 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏகா தச, தஸ்ன்னா 10 ப்ளஸ் ஏக் அப்படின்னா 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் நீ ஒரு போஸ்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஆதித்யர்கள், த சோலார் ஃபேமிலின்னு இருக்காங்க. 12 இருக்காங்க. அவங்க கேசவாயனமா கோவிந்தாயனமா அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அதில் ஆதித்யானா மகம் விஷ்ணு கிருஷ்ணர் சொல்கிறார். 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதில் நான் விஷ்ணு என்று அறியப்படுகிறேன். ருத்ரர்கள் 11 பேர் இருக்காங்க. அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் போஸ்டிங் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பிள்ளையாரை பற்றி என்ன சொல்கிறீங்க, சமஸ்தலோக சங்கரம் அப்படின்னீங்க. இந்த ஒரு பஜன் பாடுறீங்க இல்லையா, சொல்லு. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं धरेधरोदरं वरं वरे भव. குஞ்சரம்னா என்ன, யானை.
அப்போ இந்த யானை வடிவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் என்பவர் சமஸ்த லோகனா எல்லா உலகங்களுக்குமே அவர் காமன். மற்ற உலகத்திலாம் வேறு வேறு போஸ்டிங் இருக்குது. ஆனால் 14 உலகத்திலையுமே இவர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சமஸ்த லோக எல்லா உலகங்களுக்கும் சேர்த்து அவர் சங்கரம்னு. சங்கரம்னா என்ன? 2. ஒன்று கெட்டதை அழிக்கிறவன், இன்னொன்று நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுறவன். சங்கரத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதனால தான் நம்ம சம்ரட்சணை கூட சங்கரம் சிவ சங்கரம்னு இருக்கும். ஒரு சங்கரம் நல்லது, இன்னொரு சங்கரம் கெட்டதை அழிக்கிறது. அதுதான் சங்கரம் சிவசங்கரம் 2 வரி. शङ्करं शिवशङ्करं ॐ शङ्करं शिवशङ्करं यन्दिरं मधुशङ्करं सकलयन्दिरम् अधुशङ्करं मन्दिरं मधुशङ्करं सकलतन्दिरम् अधुशङ्करम्. சம்ரட்சணம் பாட்டு. ஸோ சங்கரம் சமஸ்தலோக சங்கரம் போஸ்ட்க்கு அவர் போயிட்டார். மற்றவங்கெல்லாம் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரம் ஆகிறாங்க, ருத்ரர்கள் ஆகிறாங்க, விஷ்ணுவில் ஏதோ ஒரு போஸ்ட் 12 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆவாங்க. இப்படி தான் நெக்ஸ்ட் எலிவேஷன் வருது, ஹையர் எலிவேஷன். அவங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் லைஃப் ஸ்பேன் இருக்குது. அந்த பதவிகளை பிடித்தவர்களுக்கு அன்லிமிட்டெட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதுதான் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம், 100கணக்கான வருஷம் இருந்து இந்த அந்த பாடிஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டு இந்த உலகத்தில் கலந்துரும். பிளாஸ்ட் ஆகும், எல்லாமே பிளாஸ்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். அதுதான் ஒளி சிதறல்கள்னு சொல்கிறது. இந்த லுமினஸ் பாடியோட ஒளி சிதறல்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு கிருஷ்ணர் இருந்தார்னா, அவர் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால் வந்தார் இல்லையா, கிருஷ்ணர் வந்துட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். அவர் அந்த 2500 வருஷம் முடிய போகுதுன்னா அது கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த வேக்கன்சிக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இந்த உலகத்தில் இதே தான் நடக்கும். இப்போ ராகவேந்தர் இருந்தார், அவர் யார்? பிரகலாதன். பிரகலாதனாக இருந்து வியாசராயராகி அதுக்கப்புறம் ராகவேந்திரராக வர்றாரு. ராகவேந்திரராக வந்து நிறைய நல்லதெல்லாம் செஞ்சு நிறைய உபாசனெல்லாம் பண்ணிவிட்டு மந்திராலயத்தில் பிரகலாதனாக இருந்தபோது யாகம் செய்த காரணத்துக்காக அந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறாரு. தனக்கு ராமர் உட்காந்துட்டு போன அந்த கல்லில் துளசி மாடம் அச்சு வைக்க சொல்கிறாரு. அவர் தவம் செஞ்சுன்னுக்கிறார். ஏன்னா ராகவேந்தருடைய ஜாதகத்தை கேரளாவிலேருந்து போன 3 நம்பூதிரிங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஆள் 78 வயசுங்கிறான், ஒருத்தன் 400 வயசுங்கிறான், ஒருத்தன் 700 வயசுங்கிறான். அங்கே இருக்கவங்க அடிக்கவே வந்துட்டாங்க, ஒரே ஜாதகத்துக்கு என்ன 3 சொல்கிறேன்னு. ராகவேந்தர் சித்தின்னு சொன்னார். அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு ஆள் சொல்கிறது என்னுடைய ஃபிசிக்கல் பாடி, பயாலாஜிக்கல் பாடி. இன்னொன்று நான் எழுதின புஸ்தகமெல்லாம் உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்கும்ன்றது. 3வது நான் ஜீவசமாதியில் எவ்வளோ வருஷம் இருப்பேன்றது. 3 பேர் சொன்னது கரெக்ட்னார். இப்போ அவர் அந்த ஜீவசமாதியில் அந்த முடிக்க வேண்டிய காலம் வருகிற போது அப்போ அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ராகவேந்தருக்கு. அந்த ப்ரமோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஐயப்ப சாமி. நீ மந்திராலயம் ராகவேந்திர சாமியை கும்பிட போனேன்னா முதல்ல அம்மன் ஒன்று இருக்கு, இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு உள்ளே போங்கன்னுவாங்க. அங்கே இருக்கிற அம்மா யார்? மஞ்சள மாதா. சபரிமலைக்கு போனே இருக்கிறது யார்? மாளிகைப்புறத்து மஞ்சள மாதா. ஸோ ராகவேந்தர் தான் ஐயப்பனை வர்றார். அப்போ ஐயப்ப சாமி என்ன ஆவார் அப்படின்னா, அவருக்கு அதை விட பெரிய போஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் கிளர்க்கு ஹெட் கிளர்க் ஆகிறான், ஹெட் கிளர்க்கு சூப்பரிண்டென்டென்ட் ஆகிறான், சூப்பரிண்டென்டென்ட் மேனேஜர் ஆகிறான். அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹியரார்க்கியில் கூட இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ராகவேந்திரருக்கு ஐயப்பனா போஸ்ட் கிடைச்ச போது அந்த ஸ்பிரிட் 26 ஜனவரி 1984 என்னுடைய உடம்புக்குள்ளே வந்தது. பிகாஸ் ஐ நீட் எ ப்ரீத்திங் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் டு ப்ரோக்ரஸ். இப்போ அந்த 12 வருஷம் பாரு, கோயிலை கட்டல நான். எனக்கே தான் 400 மாலை போடுவாங்க, எனக்கே தான் கற்பூரம், நானே தான் சாமி. ஒரு 12 இயர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டணும். இப்போ ராகவேந்திரர் பிகேம் ஐயப்பா அண்ட் ஐயப்பா பிகேம் பூர்ண பிரம்மம். அவருக்கு அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் அது. அது என்ன? 3 முகம். விஷ்ணு, பிரம்மா, பிரம்மனுடைய பொசிஷனில் வராகர் இருப்பார், நரசிம்மர் இருப்பார், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஐயப்ப சாமி என்னுடைய ப்ரமோஷன், நெக்ஸ்ட் ப்ரமோஷன் தான் இதுங்கிறது. சும்மா வந்துடுமா? நான் 65 தடவைக்கு மேலே ஐயப்ப சாமிக்கு போயிருக்கேன். 1984 ஆரம்பித்து 1968 நான் முதல் மாலை போனேன்.
84க்குள்ளே 18 மலையை முடித்தேன். அப்போ தான் நான் கோயில் கட்டினேன். அப்போ அந்த கோயில் கட்டின போது என்னாச்சு, எல்லோரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயப்ப சாமி கோயில் இருந்தாக்கா நாங்கள் இந்த வீட்டை விலைக்கு வாங்க மாட்டோம், ரொம்ப சுத்தபத்தமாக்கணும், நாங்கள்லாம் தண்ணி அடிப்போம் அப்படின்னாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். அப்போ நான் யோசனை பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கல் இருந்து வெளியே வந்துச்சு நரசிம்மர், அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு காளிகாம்பாள் கோயிலில் போய் உட்காந்துருந்தேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லின்னு. அப்போ காளிகாம்பாள் சிவாச்சாரியார் எங்கேயோ போயிட்டு வந்தவர் ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து என் கையில் வச்சு, உங்கள் கூட ஒட்டிக்கிறதுக்கு தான் நான். அப்போ என்னுடைய கேள்விக்கு விட கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து என்கிட்ட கனக சுப்பிரமணியன் ஒரு ஐயர் வேத பாடசாலையில் மயிலாப்பூரில் படிச்சுருந்த பையன்தான். அவனு சொன்னேன், நாளைக்கு காத்தால நம்ம இதை கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி ஒன்று பண்ணுறோமா, யாரையும் கன்சல்ட்லாம் பண்ணாத வேணாண்டுவாங்க. ஸோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மூல விக்கிரத்துலேருந்து தர்ப கட்டி கொண்டாந்து கலசத்தில் அவாகனம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், கலசத்தில் பண்ணாதே என் உடம்புக்கே பண்ணுன்னு. ஸோ ஐயப்ப சாமியை கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருந்தனுடைய எனர்ஜியை உடம்புக்குள்ளேயே வாங்கினேன். வாங்கிட்டு ஜனங்க கூடலாம் இருக்க முடியாதுல்ல, 48 நாள் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் சாப்பிட்டு 48 நாளும் திருவண்ணாமலையே காலையில் மலை சுற்றுவேன், சம்டைம்ஸ் 2 வேளை மலை சுற்றுவேன், கோயிலையே தான் உட்கார்ந்தே இருப்பேன். அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்குள்ளே. இப்படி எல்லாமே அனுபவங்களால் தான் நடக்கும், அந்தந்த அனுபவங்கள் வரும். அப்போ அந்த ஐயப்ப சாமிக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் இந்த பூர்ணபிரம்மம் என்பது. இந்த பூர்ணபிரம்மம் இப்போ ஐயப்ப சாமி எப்படி தன்னை சார்ஜ் பண்ணிக்கிட்டு பூர்ணபிரம்மம் ஆகிறாருன்னா, ஒரு ஆர்கானிக் பாடியை யூஸ் பண்ணுறாரு, அந்த மெர்ஜிங்க்கு யூஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இது ஏறத்தாழ இந்த இடத்துல 24 வருஷமாக ஆகிப்போச்சு வந்து. இதுக்கு அடுத்த ப்ரமோஷனுக்கு போகணும், பட் இன்னும் அதுக்கான திட்டங்கள் நெக்ஸ்ட் வாட்டுங்கிறது இன்னும் டிசைட் ஆகலை. இதுக்கு அடுத்து என்னங்கிறது இன்னும் டிசைட் ஆகலை. ஏன்னா என்ன அளவுக்கு அனுபவம் இல்லை, என்ன அளவுக்கு தவம் இல்லை, ஆள் கிடைக்கல இன்னும். ஏன்னா நீ நினச்சின்னு இப்போ நான் பையமாக கொத்த போட்டுருக்கேன், பட் நான் பண்ணாத தவமா 11 தடவை கைலாசமானத்தோடு போயிருக்கேன், 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 40 தடவை பத்ரிகேதர் போயிருக்கேன். இந்தியா முழுக்க நான் போகாத இடமே கிடையாது, உலகம் முழுக்க நான் போகாத இது கிடையாது. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் கடவுள் கிடைக்க மாட்டான், புரியுதா? அதனால் ஸ்டில் தேர் அன்ஏபிள் டு டிசைட் வாட் நெக்ஸ்ட்னு. ஸோ அது வரைக்கும் இது ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே இருக்கிற கல் என்னடி இல்லை எல்லாமே இருக்குது, இந்த கல்லுக்குள்ள இல்லாததே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கலன்னா அங்கே கும்பிட்டுக்கோ, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெருமாள், அவர் பக்கத்தில் ஒரு ரெட் லைட் இருக்கா. ஸோ எப்பயுமே நம்ம கோயிலில் இது இருக்குது. இதுதான் முருகன். செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான் அப்படின்வாங்க. அப்போ முருகர் இந்த சிலைக்கு இங்கேயே இருக்கார், எப்பயும் இருக்கார். சம்டைம்ஸ் மெர்ஜ் ஆகிறார், சிலைக்குள்ளேயே மெர்ஜ் ஆகிறார். அதனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் திஸ், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் குலு, வெரி பவர்ஃபுல், இட்ஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதனால தான் இந்த பீஸ். இப்போது எந்த கோயிலுக்கு வேணால் போய்ப்பார், மெட்ராஸ் எல்லாம் வந்து இருளுபடி ஊர் கதை பேசின்னு புடவை கதை பேசின்னு இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல தான் இப்படி டிசிப்ளினாக எல்லாம் கண்டுப்பாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே உட்காரது இங்கே உட்காரதுன்னு எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் காரணம் தி எனர்ஜி ஹியர், த டிவைன் எனர்ஜி ஹியர். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, நான் உயிரோடு இருக்கேன், சிலையிலையும் தான் இருக்குது, இவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்கோம், இந்த இடம் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம், இங்கே வந்து எந்த கோல்மாலும் கிடையாது, எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அன்பு இருக்கிற இடத்துல ஆண்டவன் இருப்பான். அன்பே சிவம் ஆவது அறிகளார், அன்பே சிவம் ஆவது அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஸோ அன்பெனப்படுவது யாதனை கேட்டு நடித்துப்பார் என்று இறைவன் சொன்னான். லவ்னா என்னன்னு கேட்டேன், கொடுத்து பாடுறா, அப்போ தான் லவ்னா என்னன்னு தெரியும்னு சொன்னான்ற மாதிரி. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ். லவ் பெர்சானிஃபைடு இஸ் சிவா, அன்பே சிவம், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின்ன்றது இந்த நிலைகள் தான். அதனால தான் நம்ம இடம் மெட்ராஸ் இருக்கிற எந்த கோயிலை விட சுத்தமாக இருக்கும், மெட்ராஸ் இருக்கிற எந்த கோயிலை விட எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இருக்கும். எத்துணையும் பேதம் வராதுன்னா என்ன, யாருக்கிட்டையும் எந்த டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். எத்துணையும் பேதம் வராது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணின்னா, அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு பழம் கொடுத்தியா இவங்களுக்கு பழம் கொடுத்தியான்னு பார்த்து நிற்கணும். இது என் வேலை கிடையாது, இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நீ டிவைனாக ஆனதுக்கான அத்தாட்சி கிடைக்கும். எவ்வுயிரும் தம்முயிரும், ஒத்த உரிமை விட எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சால்
அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கு, அந்த இடத்துல தான் நடராஜனுடைய தாண்டவம் இருக்குது. அந்த மாதிரி யாராவது இருந்தால் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன்னு ராமலிங்க வள்ளலார் சொல்கிறார். மாதிரி ஆன்மீகம் ரொம்ப பெரிய பாஷை. இந்த இடம் ரொம்ப விளங்கக்கூடிய இடம். வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு பீகான் லைட் அப்படின்வாங்க, ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி உலகத்துக்கு வழிகாட்டப் போகிறது என்பதை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள், கூடிய விரைவில் பார்ப்பீர்கள். ஓகேவா? பாடலாமா? ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டுவித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. தேவைகள் இல்லாத மனித வாழ்க்கை ஏது, தேடுதல் இல்லாத மனிதன் இங்கு யார்? தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும், அதை தேடி அலைந்து வா, அலடி தேடி அடையவா. ஒன்றும் புரியாத புதிராக உலக வாழ்வில் நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டுவித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. அன்பெனும் கரை புரண்டு ஓடும் ஆற்று நீரை அள்ளி அள்ளி பருகி ஆன்மதாகம் தீர்க்கவா. வெள்ளமென பெருகும் அவனருள் மகா பிரவாகத்தில் நீ மூழ்கி முக்தி எனும் முத்தெடுக்கவா. ஏகனானவன் அநேகனானவன், அறியாதவன் அறியாதவன் போல் சிரித்து மயக்கி நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டுவித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. கூட்டுவித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேளு தரிசனம், காட்டுவித்து காத்தருள்வான் காலடியில் சேரு. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.